உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ சபரிவாசன். நடிகர் தனுஷுக்கு அரசியல் ஆசை வந்துருச்சுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அரசியலில் வரத்துக்கு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை வெளிப்படுத்துகிற விதமாக தான் கடந்த ஒரு மாதமாக அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தன்னுடைய பிறந்தநாளை ஒரு மாதமாக தன்னுடைய ரசிகர்கள் மன்றம் மூலியமாக கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூரில் ஒரு தனியார் கல்லூரியில் நிறையா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய ஸ்பீச்சும் கூட சரி பார்த்தீங்கன்னா அடுத்தவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் ஆட்சி நம்மளுக்கு முழுமையாக வெளிப்படுத்துது. முன்னே இந்த தனுஷ் யார், அவர் கடந்து வந்த பாதை எப்படி இருக்குது, இன்றைக்கி அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் நேற்று மீட்டிங்கில் என்ன பேசினார், இது சம்மந்தப்பட்ட காணொலி தான் இந்த காணொலி. உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க வீடியோ போகலாம். முதல்ல இந்த தனுஷ் அவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, துள்ளுவதோ இளமைன்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தில் அவங்க அப்பா கஸ்தூரி அவங்க அண்ணன் செல்வராகவன், அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஃபேமிலியிலேருந்து ஒரு பையன் உள்ளாடி வர்றாரு. உள்ளாடி வரும்பொழுது அவருக்கு வெறும் 19 வயசு தான். துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்தில் அவருக்கு மீசை கூட சரியாக முளைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல என்ட்ரி ஆகிறாரு. அவர் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறையா ஆரம்ப காலகட்டத்தில் தோல்வி படங்கள் வருது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபுல்லாக உள்ளே இறக்கி உள்ளாடி வராரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் நிறைய ஃபைட் சீன் இருக்கிற மாதிரி, வீட்டுக்கு அடங்காத ஒரு பொறுக்கி பையனாக சுற்றி இருக்கிற மாதிரி கேரக்டர்லாம் நிறைய எடுத்து நடித்தார். கடைசியாக தனுஷ் படம்னால கடைசியாக ஒரு ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை கொண்டு போய் முடிக்க ஆரம்பித்தாங்க. இது பார்த்தீங்கன்னா அவரோட படம்னா தனுஷ் படத்தில் கண்டிப்பாக கடைசி சீனில் ஒரு ஃபைட் இருக்குங்க. இப்போ எப்படி ரஜினிகாந்த் படத்தில் ஓப்பனிங் சாங் இருக்கும், படம் ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பனிங் சாங் இருக்கும். இப்போ விஜய் படத்தில் எப்படி ஓப்பனிங் சாங் இருக்கும் பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு, அதே மாதிரி தனக்குன்னு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்க ஆரம்பித்தார். அப்படி உருவாக்க ஆரம்பித்தவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவர் நடித்த நிறைய படங்கள் வெற்றி படங்கள் தான். அதில் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற பையனாக தான் நடித்தார். அதே மாதிரி காதல் அதை மையப்படுத்தி இது பண்ணியிருந்தார். நிறைய சண்டை காட்சிகள் இடம்பெறும். தனுஷ் படம்னா நிறைய சண்டை காட்சிகள் இடம்பெறும். அதே மாதிரி அவருக்குன்னு சொல்லி ஒரு கேங் இருக்கிறாங்க. அந்த கேங் கூடயே தொடர்ந்து கண்டினியூவாக அடுத்தடுத்த படங்கள் சொல்லி கொண்டு போயிட்டு இருப்பார். அவரோட வெற்றி படங்கள்னு பார்க்கும்பொழுது அவரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின படம் எதுன்னு சொல்லி கேட்டோம்னா பொல்லாதவன் படத்தை சொல்லலாம். பொல்லாதவன் படத்தினால பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. தனுஷ் படத்தில் நடித்த அந்த பஜாஜ் பல்சர் பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன். வட்டி தொட்டியெல்லாம் இப்போ பல்சர் பைக் எடுத்து ஓடிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் பல்சர் பைக் ஃபுல்லாக ஓடுதுன்னா அதுக்கு அந்த பொல்லாதவன் படமும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பொல்லாதவன் படம், ஆடுகளம் படம், நான் தனுஷ் ரசிகர் கிடையாது. நான் ஒரு பொதுவான ஆள் தான். இந்த மாதிரி ஆடுகளம், பொல்லாதவன், அதே மாதிரி பார்த்தோம்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. எனக்கு அசுரன் படம், வடசென்னை இருக்குது, புதுப்பேட்டை இருக்குது, இப்படி ஏகப்பட்ட படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு படங்களும் நடிச்சுட்டு வராரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் ஒரு சர்ச்சை கூட வருது. என்ன சர்ச்சை வருது, இந்த மாதிரி நடிகர் தனுஷ் என்னோட பையன் தான் சொல்லிட்டு ஒரு ஏழை தம்பதி என்ன பண்ணுறாங்க, எங்கள் பையன் விட்டு சின்ன வயசுலேயே ஒடியாந்த பையனை இவங்க தத்தெடுத்து வளர்த்திக்கிட்டாங்க. இது கஸ்தூரி ராஜனோட பையன் கிடையாது, டேரக்டர் செல்வராகவனோட தம்பி கிடையாது, நடிகர் தனுஷ் எங்களோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான தம்பதி என்ன பண்ணுறாங்க, ஒரு மீடியா அட்டென்ஷனை உருவாக்கி அவர் தனுஷோட சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இது எங்கள் பையன் தான் அப்படின்ட்டு. பதிலுக்கு தனுஷ் என்னங்கிறாரு, ஓடி போன உங்கள் பையன் நான் கிடையாது, அதனால பார்த்தீங்கன்னா நான் உங்கள் பையன் கிடையாது, ஓடி போன உங்கள் பையன் எங்கே இருக்கிறானோ அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இது வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு மீடியாக்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து உடனுக்குடனே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. அதன் காரணமாக அதன் விளைவாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் கூட இணக்கமாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா ரஜினிக்கு அடுத்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினியோட மருமகன் தான் தனுஷ் அப்படின்னு சொன்னது போய் தனுஷோட மாமனார் ரஜினி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருடைய உயரம் வேறு, தனுஷோட உயரம் வேறு. ரஜினி மருமகன் தனுஷ்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. இப்போ தனுஷ்னா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டார் தமிழ் சினிமா துறையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சார் வாங்க சார், சார் போங்க சார்ன்னு தான் சொல்கிறாங்களாம். அந்தளவுக்கு தனக்குன்னு சொல்லி சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு மரியாதையை, அந்த ஒரு பதவியை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு நடிகர் தனுஷ் அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சிம்பு அவர்கள் கூட ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு தனுஷுக்கும் சிம்புக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அவங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மேடை அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த காலகட்டத்தில்
நடிகர் தனுஷ் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு, மிகப்பெரிய தோல்வி படங்களையும் கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் அவருடைய பிறந்த நாள். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, திருவள்ளூரில் ஒரு தனியார் கல்லூரியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்கள் வச்சு ரசிகர் மன்றங்கள் மூலிமா என்ன பண்ணுறாரு, ஒரு மாதமாக அனைத்து மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தினசரி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு, அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பண்ணிகிட்டு இருந்தவர் இவர் வந்து கலந்துக்கிற அன்னைக்கு திருவள்ளூர் தனியார் கல்லூரியில் வச்சு அந்த சம்மந்தப்பட்ட ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு, மாசான ஸ்பீச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டு வந்துருக்கக்கூடிய ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி வெள்ளை சுக்கா வெள்ளை வேட்டி போட்டு வந்துருக்கிறாரு. வந்தவுடனே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விருதுகளில் வந்து பார்த்திங்கன்னா ராயன் திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 விருதுகள் வந்து இருந்துச்சு. அதே 2025ஆம் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராயன் படத்தை விட ஆகச்சிறந்த தமிழ் திரைப்படங்கள் எத்தனையோ படங்கள் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விருதுகள் வந்துச்சு. இந்த விருதுகளை பார்த்து நிறைய பேர் பொறாமை பிடிக்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் புதுப்பேட்டை படம் எவ்வளவு அருமையான படம். அதே மாதிரி ஒவ்வொரு படம் பேரை சொல்கிறாரு. வட சென்னைக்கு எவ்வளோ பெரிய அருமையான படம். அதே மாதிரி ஒவ்வொரு படத்தோட பேரை சொல்கிறாரு. இந்த படத்துக்கெலாம் எனக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கணும்ல. இப்போ ராயனை விட இதெல்லாம் சிறந்த படங்கள். இந்த படத்துக்கெல்லாம் எனக்கு அவார்டு கிடைக்கல தானே தேசிய விருது. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? இந்த மாதிரி தனுஷ் வந்து புதுப்பேட்டையில் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏன் நீங்கள் அவார்டு கொடுக்கலன்னு யாராவது கேட்டிங்களா? அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் வந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னைக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கவே இல்லை, அந்த படத்துக்கே கிடைக்கல. அதை பற்றி யாராவது பேசுனீங்களா? பேசலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படம் பேரை இதை சொல்லிட்டுருந்துட்டு எனக்கு இன்றைக்கி 4 அவார்டு கொடுத்துட்டாங்கன்னு ஒன்று ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, அந்த மாதிரி இருக்காதிங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளவு வருஷங்களை தாண்டி தான் இதை வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி தவறாக யாரும் நினைக்காதீங்க, இந்த மாதிரி இருக்கிற மனப்பக்குவத்தை மாற்றிக்கோங்க, நல்ல எண்ணங்களோடு இருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் வந்து தனுஷை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு நடிகர் தனுஷ் அவர்கள். சொல்லி முடித்த வாட்டி அவங்க பையன் கூட இவர் கேம் விளாண்ட கதையெல்லாம் சொல்கிறாரு. வழக்கமாக அவங்க பையன் கூட கேம் விளாடுவாராம். டெய்லியும் அவங்க பையனை 2 தடவை ஜெயிக்க விட்டுட்டு இவர் ஒரு தடவை தோப்பாராம், இவர் ஒரு தடவை ஜெயிப்பாரான். ஒரு நாள் என்ன பண்ணாரா, வேணும்னே வீடியோ கேம்னா இவர் மட்டுமே ஜெயிச்சிட்டு இருந்தாராம். ஜெயிச்சு முடிச்சுட்டு இவரே செலுப்பாகி போய் எந்திரிக்கும் போது அவங்க பையன் என்னன்னா, எந்திரிக்காதப்பா இருப்பா அப்படின்னா, ஏக்கண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு, நீயே ஜெயிச்சிட்டு இருந்தல, எப்போ நான் ஜெயிக்கிறது, என் கூட உட்காந்து விளையாடு, நான் ஜெயிச்ச வட்டி நீ பாரு அப்படின்னு சொன்னான் அவங்க பையன். அதை பார்க்கும்போது ஓகே நம்ம பையன் எப்படினாலும் பொழைச்சிக்குவான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் பேசிட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாராம். அதை சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கருத்தாக சொல்கிறாரு மக்களுக்கு. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு இருங்கன்னு சொல்கிறாரு. சொல்லி முடித்த உடனே தனுஷ் அடுத்து ஒரு கருத்து பதிவு பண்ணுறாரு. முக்கியமான இடம் அது, சரிங்களா? கடைசியாக பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய முன்னணி நடிகருமாகிய விஜய் அவர்கள் வந்து பேசி முடிச்சோன்னே என்ன சொல்லுவார், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படிம்பார்ல. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, நமசிவாய ஜெய் அப்படிங்கிறாரு. பேசி முடிக்கும் பொழுது ஓம் நமசிவாய ஜெய் அப்படிங்கிறாரு. இவர் எதுக்கோசரம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்துத்துவ அரசியல்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பயணிக்க போகிறாரா, இல்லை எதனால் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. பெரும்பாலும் அவர் பேசக்கூடிய மேடைகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க, எண்ணங்களை நல்லா பில்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுவார். அப்படிப்பட்ட தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருல்ல. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய ஜெய் அப்படின்னு இருக்கிறாரு. ஒருவேளை அவங்க மாமனார் பகவானை தேடி இமயமலைக்கு போகிறதுனால ஓகேங்களா, பகவதர் பாபாஜியை தேடி இமயமலைக்கு போகிற மாதிரி இவர் ஏதோ கடவுளை தேடி வந்திருக்கிறாரு என்னமோ தெரியல. உண்மையாலுமே வந்து இவர் அரசியலுக்கு தான் வரப்போகிறாரு. அதை அடிப்படையாக வச்சு தான் இவர் பேசக்கூடிய ஆட்டிடியூடு, இவர் கையாட்டக்கூடிய விதம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியப்படுத்துது. எனிவே அவர் ஏன் வரக்கூடாது, அவர் வர நேரத்துக்கு நிறையா உரிமைகள் இருக்குது. தமிழில் நடிச்சிருக்கிறாரு, தெலுங்கில் நடிச்சிருக்கிறாரு, ஹிந்தி படம் நடிச்சிருக்கிறாரு, ஹாலிவுட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்போ தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு, நிறைய ஹீரோயின் கூடலாம் நடிச்சிருக்கிறாரு, நிறைய சர்ச்சையில் மாட்டியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
தனுஷ் படத்தில் நடித்தா டைவர்ஸ் ஆயிரும்னுலாம் கூட சொல்லுவாங்க ஒரு காமெடிக்கு, சினிமா நடிகைகளுக்கு. ஏன்னா அமலாபாலுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குது, இன்னும் ஒரு சில நடிகைகளுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கெட்ட இமேஜ்னு வந்து பார்த்தோம்னா இடும் நாட்டி கும்பலோட சேர்ந்துருக்கிறாரு. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா சுஜி லீக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தவறான ப்ரைவேட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இமேஜஸில் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு நிறையா இமேஜஸ் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் நிலவி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வரலாம், யார் வேணாலும் வரலாம். அனைவருக்குமே வந்து பணம் காசு இருக்குது, ஒரு தெம்பு இருக்குன்னா உள்ளாடி வந்து பார்க்கலாம். ஆனால் அவருக்கு களப்பணி செய்கிறதுக்கு ஆளுங்க கண்டிப்பாக தேவை. அவர் பணம் காசு தேவையில்லை, மக்களுக்கு சேவை செய்ய தான் வராரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களுக்கு பிடிக்கணும். ஒருவேளை அதெல்லாம் அமைஞ்சாங்கன்னா இவர் ஜெயிக்கலாம், பார்க்கலாம். வாழ்த்துக்கள் தனுஷ் சார்.